வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். இதுல அறத்துப்பால்ல இருக்கிற முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல இருக்கிற முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த ஒரு எழுத்தா இருந்தாலும் அது அகரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது ஆ என்கின்ற சொல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அதே போல இந்த உலகமும் கடவுள்ல இருந்து தான் உருவாயிருக்குன்னு சொல்ல வர்றாரு வள்ளுவர். இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எந்த ஒரு எழுத்தும் ஆள இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எல்லா எழுத்துக்களும் ஆள இருந்து தான் தொடங்குதான்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலுமான மொழியில இருக்கிற எல்லா எழுத்துமே ஆள இருந்து தான் தொடங்குது. ஆனா பிற நாடுகள்ல இருக்கிற மொழிகள்ல பார்க்கக்குள்ள அது ஆள இருந்து தொடங்கல. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்புறம் வள்ளுவர் எப்படி சொன்னாரு ஆள இருந்து தான் எல்லா எழுத்துக்களும் தொடங்குதுன்னு? இந்த கேள்விக்கு பதில் நம்ம மொழி எதனால உருவாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழி உருவானதுக்கு காரணம் நம்ம எண்ணங்கள்ல சொல்றதுக்கான ஒரு கருவியா தான் மொழி உருவானதற்கு காரணம். அப்படி அந்த எண்ணங்களை நம்ம சொல்றது நம்ம வாயால தான் சொல்லுவோம். அப்படி நம்ம வாயை திறக்கும் போது ஆ என்ற சொல் இயல்பாகவே தோன்றும். இப்ப எடுத்துக்காட்டா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா சாப்பாடு வெட்டி விடும் போது ஆ காட்டுன்னு சொல்லுவாங்க. இது அந்த குழந்தைய சொல்றதுக்காக கிடையாது, அந்த குழந்தையோட வாயை திறக்க வைக்கிறதுக்காக. அதாவது நம்ம வாயை திறந்தாலே ஆ என்ற ஒரு சொல் இயற்கையாவே ஒலிக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு எழுத்தையும் நம்ம உச்சரிக்கும் போது நம்ம வாயை திறந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு எழுத்தா இருந்தாலும் அது ஆ மூலியமா தான் தொடங்குதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் இதன் மூலியமா நம்ம சொல்ல வர்றாரு. இப்ப நம்ம அடுத்த வரியை பார்க்கலாம். அடுத்த வரி பாத்தீங்கன்னா, ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள்ல இருந்து தான் இந்த உலகம் தோன்றுச்சுன்னு சொல்ல வர்றாரு. அப்படி இருக்கும்போது வள்ளுவர் பயன்படுத்திய சொற்களை பார்த்தீங்கன்னா ஆதி பகவன் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாரு. இதை நம்ம பிரிக்கும் போது ஆதி பகவன் இப்படி பிரிக்கலாம். அதுக்கு ஆதியில இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் என்ற ஒரு பொருள் வருது. பகவான் என்றதுக்கு கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்கு. அதாவது திருவள்ளுவர் சொல்ல வர்றது முதன் கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு.